ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்வீட் அம்மு தான் பேசுகிறேன். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சுரக்காய் தாங்க. சுரக்காயை வச்சு ஒரு கூட்டு ரெசிபி செய்ய போகிறேன். பைத்தம்பருப்பு சுரக்காய் போட்டு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் பாசி பருப்பு கழுவி மஞ்சத்தூள் போட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு 4 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் வரட்டும், அப்புறம் தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சவனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரியும் போது ஒரு பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 10 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு வதங்கினவனே பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி இருக்கு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி இருக்கு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ அடுத்து நம்ம காய் சேர்த்துக்கலாம். சொரக்காய் நான் பெரிய சொரக்காவா 1 வாங்கி வச்சுருக்கேன். கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உள்ள சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மசாலா கூடயே எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. காய் இந்த அளவுக்கு நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்குவோம். இந்த மாதிரி கூட்டு ஐட்டம்க்கெலாம் காரம் ரொம்ப ஸ்பைசியாக இருந்தால் நல்லா இருக்காது. காரம் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கி இருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம்.
தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம், கொஞ்சம் வேகட்டும். பாருங்க, காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, பைத்தம்பருப்பு, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். பருப்பு உள்ளே சேர்த்து கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க, இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிடும். இப்போ இது ஒரு நல்ல கொதி வரட்டும், ஒரு 2 கொதி வரட்டும் போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே கெட்டியாக தான் இருக்குது. கொதி வரட்டும், கொஞ்சம் மூடி வைப்போம். பாருங்க, நல்லா கொதி வந்திருக்கு. சுரக்காய் கூட்டு அருமையாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவி ஒரு கலரி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, அருமையான சுவையான சுரக்காய் கூட்டு என்னோட ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். இதே ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்லாம். மெயினாக சாதத்து கூட போட்டு பிடிச்சா மாதிரியும் சாப்பிடலாம். சுரக்காய் கூட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது, நீர் சத்து ஜாஸ்தி உள்ள காய் இது. நீங்கள் இதே ஸ்டைலில் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.